இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற ஒரு உரைநடை பகுதியை தான் நம்ம டீட்டெயிலா விளக்கமா சொல்ல போறோம். இதை எழுதின ஆசிரியர் பாவனர் அவர்கள். நம்ம டீட்டெயிலா ரொம்ப வளவல அப்படின்னு போகாம ஒரு நெடுவினாக்கு நம்ம எப்படி ஒரு ஆன்சர் எழுதுறோமோ நம்ம எக்ஸாமுக்கு நம்ம அதே மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு ஈஸியா இந்த உரைநடை புரியுற மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்ல வித் பிக்சரோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த பேசிக்காவே இந்த உரைநடை ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு தாவரை வகைகள் எடுத்துக்கோங்களேன். மரம், செடி, கொடி அப்படின்னா அதுக்கு நிறைய பகுதிகள் இருக்கும். ஓகே, அடிப்பகுதி இருக்கும், கிளை பகுதி இருக்கும், காஞ்ச இலை, தலை இது மாதிரி இருக்கும். ஸோ கொழுந்து, பூவு, ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு பேரு சொல்லுவோம் இல்லையா? அந்த பேரை பத்தியும் தானியங்களோட நேம பத்தியும் அந்த ஒரு பொருளுக்கு எவ்வளவு மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த உரைநடை. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா புரியும். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து போலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தாவரங்களின் அடிப்பகுதி பெயர். தாவரங்கள் இருக்கு இல்லையா, அதோட அடிப்பகுதியில எப்படிலாம் பெயர் வரும் பார்க்கலாம். நெல், வரகு இந்த மாதிரி செடிங்களுக்கு அடிப்பகுதி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தாள் அப்படின்னு சொல்லுவோம். கீரை, வாழை இதோட அடிப்பகுதியை நம்ம தண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம். நம்ம என்ன செய்வோம்? வாழைத்தண்டு, கீரைத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அம்மா எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சோ கீரை, வாழை இதோட ரெண்டு அடிப்பகுதியுமே தண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நெட்டி, மிளகாய் செடி இது ரெண்டையும் நம்ம கோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் குத்து செடி, புதர் இந்த செடியோட அடிப்பகுதிய தூறு அப்படின்னு சொல்லுவோம். கம்பு, சோளம் இதோட அடிப்பகுதிய தட்டு இல்லைன்னா தட்டை அப்படின்னு சொல்லுவோம். கரும்பின் அடிப்பகுதிய கழி அப்படின்னு சொல்லுவோம். மூங்கில் அந்த மரம் இருக்கு இல்லையா, அதோட அடிப்பகுதிய கழை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் புளி அண்ட் வேம்பு, புளிய மரம், வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அதோட அடிப்பகுதிய நம்ம அடி அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? அடிப்பகுதியா எனக்கு ஒண்ணும் இல்லை, இந்த ஸ்டெம் தான். ஓகே, சோ இங்க இருந்து அடுத்தா பார்க்க போறது அடிப்பகுதி பிரிவி பெயர். இப்ப அடிப்பகுதியில இருந்து ஒரு மரம் கீழே இருந்து வந்துருச்சு. சோ இப்போ ஸ்டெம்ல இருந்து நிறைய பிரான்சஸ் எல்லாம் போகணும் இல்லையா? பிரான்சஸ் எல்லாம் போகிறதுல இருந்து இந்த குட்டி கிளை வரைக்கும் உள்ள பேர்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த மரத்திலிருந்து பிரியும் இல்லையா, ரெண்டு பெரிய கிளையா பிரியும், அது பேரு கவை அப்படின்னு அர்த்தம். மரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை கவை அப்படின்னு அர்த்தம். நீங்க மரத்தை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு ஈஸியா புரியுற மாதிரி உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பா ஷுவரா புரியும். இந்த கவையில இருந்து பிரிகிறது கொம்பு. நம்ம என்ன சொல்லுவோம்? அடிக்க எங்க கொம்பு எடுன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த கவையில இருந்து பிரியறதுதான் கொம்பு, கொஞ்சம் தடியா இருக்கும். இந்த கொம்புல இருந்து பிரியும் இல்ல ஒரு கிளையெல்லாம், அது என்ன அப்படின்னா கிளை. நம்ம மோஸ்ட்லி எல்லாமே இதுதான் சொல்லுவோம் ஆனா பேசிக்காவே. சோ இந்த கிளையில இருந்து பிரியும் இல்லையா, அது பேரு சினை. அப்போ சினையில இருந்து பிரியும் இல்லையா, அது பேரு பொத்து. இந்த பொத்துல இருந்து பிரியும் இல்லையா, அது பேரு குச்சி. இதுவும் நம்ம நல்லா ஃபெமிலியரா யூஸ் பண்ற ஒரு குச்சி அப்படின்ட்டு. இந்த குச்சியுமே பிரியுமா, அது பேரு இனுக்கு. பாத்தீங்களா, நம்ம தமிழ் மொழிக்கு எவ்வளவு ஒரு அழகான ஒரு சொல்வனம் இல்ல? ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் ஒரு மரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு டீட்டெயிலும் எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்கல்ல. அடுத்த டாபிக் தாவர இலை பெயர். அந்த ஒரு இலைக்கு நிறைய பேர்லாம் இருக்கும் இல்லையா, அது எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். புளி, வேம்பு, அதாவது இந்த புளிய மரத்துல உள்ள இலைக்கும் வேப்ப மரத்துல உள்ள இலையும் நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா இலை அப்படின்னு தான் சொல்லுவோம். தென்னை மரம் இருக்கு இல்லையா, அதோட இலை எப்படி சொல்லுவோம்? பனை. நெல், புல் இதோட இலை பேர் என்ன அப்படின்னா தாள். சரி, எல்லாம் ஓகே. இப்ப காஞ்சே போச்சு, இலை காஞ்சிடுச்சு அப்படின்னா அது பேர் சருகு. சோளம், கரும்பு இதோட இலை பெயர் தோகை. இப்போ இலைய முடிச்சாச்சு. அப்புறம் ஒவ்வொரு தாவரத்துக்கும் பிஞ்சு வரும் இல்லையா, இந்த குட்டி குட்டியா காய் காய்க்கும் இல்லையா, சோ அது பேரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாபிஞ்சு, மாங்காய் மரத்துல வர குட்டி மாபிஞ்சு, அதோட பேர் வடு. முற்றாத தேங்காய், நம்ம இப்ப இளநீர் எடுக்கிறோம், இளநீர் தானே, நம்ம இளநீர் நம்ம குடிப்போம் இல்லையா, அது என்னது? முற்றாத தேங்காய் தான் இளநீரா. பலாப்பிஞ்சு, அது பேரு மூச்சு. இளம் பாக்கு, அதோட பிஞ்சு நுமாய். எல் பிஞ்சு கலவை. இள நெல் இருக்கு இல்லையா, அதோட பேர் கருக்கள். தென்னை, பனை பிஞ்சு எல்லாமே குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க.
வாழை பிஞ்சு, கச்சல். இப்ப பார்த்தது எல்லாமே வந்து பிஞ்சு வகை பெயர்கள். இப்ப நம்ம பார்க்க போறது குலை பெயர்கள். குளத்தளிர்ச்சு, வாழை மரத்துல குளத்தளிர்ச்சு, ஓகேயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு குலை பெயர்கள் தான் பார்க்க போறோம். அவரை துவரை, அது பேரு வந்து கொத்து. கேழ்வரகு, சோளக்கதிர், இதோட குலை வந்து கதிர். கோடி முந்திரி, இது பேர் வந்து குலை. நெல் திணைக்கதிர், இது பேர் வந்து அலகு. வாழை குலை, இது பேர் வந்து தாறு. வாழை தாற்றின் பகுதி வந்து சீப்பு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், வாழை தாறு இருக்கா, ஒரு சீப்பா எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அந்த பேச்சு வழக்கு வரும்போது கேட்பாங்க, ஒரு சீப் வாழைப்பழம் எவ்வளவு அப்படின்ட்டு. சொன்ன வாழை தாற்றில் இருக்க பகுதி வந்து சீப்பு அப்படின்னு சொல்லுவோம். மோசமா பொதுவா பேச்சு வழக்குல இருக்கிறதா. ஆனா நம்ம இப்ப காலம் போக 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 ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு பேச்சு வழக்கா இருக்கு. மீதி எல்லாமே நம்ம எழுதி வச்சு படிக்கிற ஒரு நோட்ஸா மட்டுமே தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஓகே. இப்ப கெட்டு போச்சு, நிறைய காய் பழம் எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்குமே ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கான். இவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல? சோ என்ன அப்படின்னு பாக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு காய் எடுத்துட்டீங்க, அதோட நுனியில, அதாவது அந்த எட்ஜ் பகுதியில வந்து கொஞ்சம் அப்படியே சுருங்கி இருக்கு அப்படின்னா அது பேர் வந்து சூம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க வயசான பாட்டிமார்கள் கிட்ட கரெக்டா சொல்லுவாங்க, இல்லைன்னா ஊர்ல உள்ளவங்க கிட்ட கரெக்டா சொல்லுவாங்க. காய் சுருங்கி இருந்தா சூம்பல், ஓகே. அப்ப பழம் சுருங்கி இருந்தா சிவியல். புழுப்பூச்சி அரித்த காய் அப்படின்னா கனி, ஓகே. அதோ ஒரு புழுப்பூச்சி அரிச்சிருக்கு அப்படின்னா அது பேரு சொத்தை. இது நம்ம பேச்சு வழக்குல நிறைய இருக்கிறதா. பழம் ரொம்ப சொத்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, அது. இதே இது பழம் வந்து ரொம்ப ஹீட்டால, ஓகே, ரொம்ப சூடுனால வந்து பழுத்துருச்சு அப்படின்னா அது பேர் வந்து வெம்பல். குழு குழுத்த பழம், பழம் பாக்குறதுக்குன்னா குழு குழுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? சத சதன்னு இருக்கும் ஒரு மாதிரி, அது பேர் வந்து அழியல். குழு குழு நாற்றிய பழம், இதே இது குழு குழு எடுத்து போய் ரொம்ப ஸ்மெல் வந்துடுச்சு, ரொம்ப நாத்தம் அடிச்சுச்சுன்னா அது பேரு வந்து அழுகல். இது நம்ம நடைமுறையில இருக்க பேரு தான். பதராய் போன மிளகாய், அது பேர் வந்து செண்டு. அடியும் கிளையும் காஞ்சிருச்சு அப்படின்னா அது எப்படி பேர் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். காஞ்ச குச்சி இருக்கு இல்லையா, அது பேர் வந்து சுள்ளி. காஞ்ச சிறு கிளை இருக்கு இல்லையா, அது பேர் வந்து விறகு. நம்ம அடுப்புக்குலாம் நிறைய விறகு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது விறகு. காஞ்ச கழி இருக்கு இல்லையா, அது பேர் வந்து வெண்கழி. காய்ந்த கொம்பும் அதோட அடியும், அது பேர் வந்து கட்டை அப்படின்னு சொல்லுவோம். கொழுந்து வகையை பார்க்கலாம். இந்த இலையோட நுனியில வந்து கொழுந்தா இருக்கும் இல்லையா, இலை வந்து பெருசாகாது, ரொம்ப குட்டியா அப்பதான் துளிர் எடுத்து வரும். சோ அது பேர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? நெல் இல்லைன்னா புல், இதோட கொழுந்து வகை என்ன சொல்லுவோம் அப்படின்னா துளிர் இல்லைன்னா தளிர் அப்படின்னு சொல்லுவோமா. புளிய மரம், வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அதோட கொழுந்து வகைய முறி இல்லைன்னா கொழுந்து அப்படின்னு சொல்லுவோமா. சோளம், கரும்பு, தென்னை, பனை, இது எல்லாத்துக்குமே அதோட கொழுந்து வகைய குருத்து அப்படின்னு சொல்லுவோம். கரும்பின் நுனிப்பகுதி, கரும்போட நுனிப்பகுதியை வந்து கொழுத்தாடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பூவோட நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூவின் தோற்ற நிலை, பூ ஓகே வளர்ந்துருச்சு அப்படின்னா அது பேர் வந்து அரும்பு. அடுத்தது பூ வந்து நல்லா விரிஞ்சு தொங்கிட்டு இருக்கு, ஓகே, அந்த நிலைய வந்து போது அப்படின்னு சொல்லுவோம். பூவின் மலர்ந்த நிலையை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மலர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா அலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மரச்செடியில இருந்து பூ வந்து கீழே விழுந்துருச்சு செடியில இருந்து அப்படின்னா அது பேர் வந்து வி, ஒரே எழுத்தா இருக்குல்ல, வி அப்படின்னு சொல்லுவோம். இதே இது பூ வாடியே போச்சு அப்படின்னா அது பேர் வந்து செம்மல். அடுத்தது நம்ம பழங்கள்ல ஒரு சில பழத்தோட தொலி இருக்கு இல்லையா, தொலிம்போம் தோலும்போம். ஸோ இதெல்லாம் எப்படி எப்படி என்னென்ன பழத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப மெல்லிசா இருக்கு அப்படின்னா அது பேர் வந்து தொலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஆகட்டும், மாம்பழம் ஆகட்டும், பப்பாளி ஆகட்டும், இதுலலாம் தொலி பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மெல்லிசா இருக்கும். அப்ப அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொலி அப்படின்னா சொல்லுமா. கொஞ்சம் திண்ணமா இருக்கு, எடுத்துக்காட்டு வந்து நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தடியா இருக்கு இல்லையா, அதோட தொலி தோல் பேச்சு நமக்கு தொலின்னா வருது ஆட்டோமேட்டிக்கா. அது ரொம்ப திண்ணமா இருக்கு, கொஞ்சம் வந்து தடியா குண்டா இருக்கு அப்படின்னா அது பேர் வந்து தோல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வன்மையா இருக்கு அப்படின்னா அது பேர் வந்து தோடு. ரொம்ப இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம பலாப்பழம்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், அது பேர் வந்து ஓடு. சூறையின் ஓடுனா குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க.
தேங்காய் நெற்றி மேற்பகுதி, நம்ம தேங்காய் இருக்குல்ல அதோட நெற்றோட மேற்பகுதியை வந்து மட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெல், கம்பு இதோட அவுட்டர் ஸ்பேஸ், ஓகே, அவுட்டர் தோலை வந்து எப்படி சொல்லுவோம்னா உமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்புறம் வரகு, கேழ்வரகு இவதோட உமி வந்து கொம்பை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மணி வகை, நம்ம அதுல இருந்து வரக்கூடிய தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி நம்ம மணி வகையை பற்றி ஒவ்வொரு தானியத்துக்கும் எப்படி நம்ம பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், வேற நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெல், புல் அதாவது கம்பு இதோட தானியம் என்ன அப்படின்னா கூலம். அவரை, உளுந்து இதோட தானியம் பேர் வந்து பயிறு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சொல்ல போறது ரொம்ப ஈஸி. வேர்க்கடலை, கொண்ட கடலை இது எப்படி சொல்லுவோம், அதோட தானிய பேர் வந்து கடலை. இது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா, கடலை அப்படின்னு சொல்லுவோம். கத்திரி, மிளகாய் இதோட வித்து இது வந்து விதை அப்படின்னு சொல்லி, இந்த விதை போட்டா நம்ம செடி முளைக்கும். ஸோ இதோட வித்து வந்து விதை. புளி, காய்ச்சிரை அதாவது நச்சு மரம் இதோட வித்து வந்து காய். ஆமணக்கு இதோட வித்து வந்து முத்து அப்படின்னு சொல்லுவோம். மா, பனை இதோட வித்து எல்லாமே வந்து கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொட்டையில தான் செடி வந்து வரும் இல்லையா. அப்புறம் தென்னையோட இது வித்து அப்படின்னா தேங்காய். நம்ம தேங்காய் வந்து நட்டு வச்சோம் அப்படின்னா அதுல மரம் வரும். ஸோ அதோட வித்து வந்து தேங்காய். அவரை, துவரை இதோட வித்து பகுதி வந்து முதிரை அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்டா பார்க்க போற டாபிக் வந்து இளம் பயிர் வகை. நம்ம பயிர் வகையை பார்த்தோம், இலை வகையை பார்த்தோம். இப்போ வந்து இளம் பயிர் வகையை பார்க்கலாம். நெல், கத்திரி இதோட இளம் பயிர் வகையை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நாற்று அப்படின்னு சொல்லுவோம். நாற்று நடுவாங்க இல்லையா நெல்லாம் வளைறதுக்கு, அதுதான். மா, புளி, வாழை இதோட இளநிலை வந்து கன்று அப்படின்னு சொல்லுவோம். வாழையின் இளநிலை என்ன அப்படின்னா குருத்து. தென்னையின் இளநிலை என்ன அப்படின்னா பிள்ளை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒவ்வொரு பேருக்கு நம்ம ஒவ்வொரு பேரு சொல்லுவோம். இல்ல ஒரு சிலர் வந்து நமக்கு ரொம்பவே ஃபெமிலியர் ஆனது, நம்ம வந்து பேச்சு வழக்குல நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ அதுக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்காது. இன்னும் ஒரு சிலர்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க டெய்லி அதை படிச்சுட்டே இருந்தீங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டீங்க, அந்த பொருளை பார்த்து இமேஜின் பண்ணி ஞாபகம் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மறக்காது, எக்ஸாமுக்கும் ஈஸியா எழுதுவீங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஷியரா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க, நான் வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்காக. தேங்க்யூ.